தமிழ் சேனலை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபைனலா அந்த மணி அடிக்கிறத மட்டும் மறந்துடாதீங்க. பணம் இல்லைன்னு சொன்னா ஒத்துக்குருவாங்கன்னு நான் சொல்லல, சரிங்களா? நீங்க போயிட்டு சொல்லுங்க என்கிட்ட இப்ப பணம் இல்ல, இப்ப என்னால கட்ட முடியாது. என்ன செய்ய முடியாது? பணம் இப்ப கையில இல்ல. 3 மாசம் இல்ல 2 மாசம். சரி, இப்ப 3 மாசமா இருந்தாலுமே கையில பணம் இருந்தா தானே கட்ட முடியும், சரிங்களா? இப்ப கையில பணம் இல்லைங்க, பணம் இப்ப கட்ட முடியாதுங்க. சரியான வீடியோ தான் எடுக்கிறேன் நான், லைவ், சரிங்களா? இப்ப கையில பணம் இல்ல. வேலை இல்ல, சரிங்களா? வேலை இல்லைங்க, சரிங்களா? இப்ப நீங்க என்ன செய்ய முடியும்னா, நீங்க உங்க வேலையை செய்ய வந்திருக்கீங்க, சரி. பணம் இப்ப கையில இல்லைங்க, என்ன செய்ய முடியாதுன்னா அப்படியே நில்லுங்க. வேற என்ன பண்ண முடியும்? பணம் வாங்கும்போது உங்க பணத்தை கொடுத்தீங்களா? உங்க கையில இருந்து வாங்கினேனா? உங்க கையில இருந்து வாங்கலையா? உங்க கையில இருந்து வாங்கல இல்லீங்களா? நான் என் பணத்தை கேட்க வரலைங்க, எங்க ஆபீஸ் பணத்தை கேட்கத்தான் நான் வந்திருக்கேன், புரியுதுங்களா? உங்க ஆபீஸ் பணமா இருந்தாலும் உங்க கையில இருந்து வாங்கினேனா? உங்க கையில இருந்து வாங்கினேனா? உங்க காசை கொடுத்தீங்களா? நான் என் பணத்தையும் வாங்க வரல, இப்ப நான் எங்க ஆபீஸ் பணத்தை வாங்க தான் வந்திருக்கேன். நான் என் பணத்தை வாங்க வரல. இப்ப பணம் இல்ல, இப்ப பணம் இல்ல, சரியா? இப்ப என்னால கட்ட முடியாது, என்னால எதுவும் பண்ண முடியாது. செய்யாட்டி எத்தனை மாசமா சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, நோட்டீஸ் எடு, இல்லன்னா போலீஸ்க்கு சொல்லிடலாம். இல்ல, நீங்க லீகலா என்ன பண்ண முடியுமோ அத பண்ணுங்க, சரிங்களா? பணத்தை கொடுங்க, நான் பணத்தை நீங்க மாசம் மாசம் கட்டுறதா சொல்லிதான் நீங்க பணம் வாங்கிருக்கீங்க. அதே மாதிரிதான் நானும் பணம் மாசம் மாசம் தான் வந்து கேக்குறேன். இப்ப கையில பணம் இல்லைங்க கட்டுறதுக்கு, சரிங்களா? இடையில வந்து நான் உங்க தொலை பண்ண கிடையாது. நான் இடையில டேட்டை தாண்டியும் வந்து உங்கள்ட்ட பணம் வாங்குறது கிடையாது. எனக்கு பணம் இப்ப கட்டுறதுக்கு இல்ல, அதுக்கு நான் எதுவும் செய்ய முடியாதுமா, சரிங்களா? பணம் இப்ப கட்டுறதுக்கு இல்ல. நீங்க பணம் இல்லன்னு சொன்னீங்கன்னாக்கா வாங்கும்போது நீங்க வார்த்தை சொன்னீங்களா எங்கள்கிட்ட? வாங்கும்போது நீங்க சொன்னீங்களா பணம் இருந்தாதான் தருவேன், இல்லன்னா தரமாட்டேன் நீங்க? நான் இப்ப கட்ட முடியாதுன்னு சொன்னேன்னா, அப்புறம் நீங்க கட்ட மாட்டேன்னு சொன்னேன்னா, நீங்க அதான் சொல்றீங்க. கட்டவே முடியாதுன்னு நான் சொல்லல, சரியா? லோன் வாங்கியாச்சு, கட்டித்தான் ஆகணும். இப்ப கையில காசு இல்லன்னு தான் சொல்றேன். போன மாசம் என்ன சொன்னீங்க? கையில நானா சேர்த்து கட்டுறேன்னு சொல்றேன்ல, சேர்த்து கட்டுறேன்னு சொல்லி இருக்கேன் தானே. போன மாசம் அடுத்த மாசம் வாங்க தர்றேன்னு சொன்னேனா? இல்ல, அதுக்கு முந்தின மாசம் நான் என்ன 2 மாசமா இருந்தாலுமே நீங்க அடுத்த மாசம் வாங்க தர்றேன்னு சொன்னேனா நானு? இப்ப கையில காசு இல்ல, நான் சேர்த்து கட்டுறேன்னு சொல்லிட்டேன். நீங்க என்னமா செஞ்சாலும் சரி, செய்யாட்டியும் சரி, சரிங்களா? அதுக்கு நான் எதுவும் செய்ய முடியாதுங்கம்மா, எனக்கு பணம் வேணுங்க. இப்ப பணம் கையில இல்ல கட்டுறதுக்கு, கண்டிப்பா வேணுங்க. வேணும்னா இங்கே நில்லுங்க, இங்கே நில்லுங்கண்ணா. நீங்க வச்ச பணம் வேலைக்காரன் கிடையாது, நான் இங்கே நின்னுட்டு பணம் இப்ப கையில இல்ல, கட்ட முடியாது. நீங்க எப்படி சொல்லுவீங்க? என்கிட்ட பணம் இல்ல, இப்ப நீங்க எப்படி பணம் இப்ப என் கையில இல்ல, கட்ட முடியாது. கட்ட முடியாதுன்னு சொல்லுங்க. சத்தம் போடக்கூடாது, ஆனா பணம் சரியா? வீடு சத்தம் போடக்கூடாது, சரியா? நான் எதுவும் செய்ய முடியாது. சத்தம் போடக்கூடாது சொன்னீங்கன்னா நான் என்ன பதில் சொல்ல முடியும்? போய் சொல்லுங்க, போங்க. ஏன்னா நான் காசு வாங்கி இருக்குமா? வாங்க, நீங்க போன மாசமே சொன்னீங்க நோட்டீஸ் தரேன்னு, அதை கொடுத்துருந்தீங்கன்னா கூட நான் எதுவும் பேசிருப்பேன். நான் உங்ககிட்ட காசு வாங்கி போய் காசு கொடுங்க, போங்க. கேஸ் கொடுங்க, நாங்க பாத்துக்கிறோம். லீகலா என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க. இங்க வீட்டுக்கிட்ட வந்து கத்திக்கிட்டு இருந்தீங்கன்னு வைங்க, நல்லா இருக்காது. என்ன பண்ணுவீங்க? வீட்டுக்கிட்ட வந்து கத்திட்டு இருக்காங்க, கத்த கூடாது. ஆர்பிஐ ரூல்ஸ் படி கத்த கூடாது. யார் நோட்டீஸ் எடுத்துட்டு வா, யார் சொல்லணும்? கட்டவே முடியாதுன்னு சொல்லல, இப்ப காசு இல்ல, கட்ட முடியாது. நான் இடையில கட்டி விடுறேன்னு தான் சொல்றேன். நான் யார்கிட்டயும் பேசல. இந்தாங்கம்மா, மேனேஜர் பேசுறாருங்க, நான் போய் பதில் சொல்ல வேண்டாங்களா? இந்தாங்க பேசுங்க, என்ன சொன்னதை அவர்கிட்ட சொல்லிருங்க. இந்தாங்கம்மா. போன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, எத்தனை தடவை போன் பண்றீங்க? போன் பண்ணும் போதுதான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்களா? பணம் நாங்க குடுத்துருக்கோங்க. பணம் நீங்க குடுத்துருக்கீங்க, நான் கட்டுறேன்னு தான் சொல்லல, காசு இல்லன்னு சொல்லல. புடிங்க, புடிங்க. கேட்டீங்கல்ல யார் சொன்னா அப்படின்ட்டு, இது புடிங்கன்னு. இது பாருங்க, படிச்சு பாருங்க, தெரியும். அதுல என்ன போட்டு படிச்சு பார்த்தா தானே தெரியும், படிச்சு பார்த்தா தானே தெரியும். உங்களால லீகலா என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க, புரிஞ்சுங்களா? உங்களால லீகலா என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க. லோன் கட்ட நான் காசு வாங்கினேனா, கடன் கட்டலையா,
நீங்க லீகலா என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க. இங்க வாசல்ல வந்து கத்திட்டு இருக்காதீங்க. பண்றதுக்கு இல்லம்மா, நீங்க எனக்கு பணத்தை வாங்கிருக்கீங்க, பணத்தை கொடுங்க. என்னால இப்ப கட்ட முடியாது, ஏன்னா என் கையில காசு இல்ல இப்போ. இப்ப ஒரு பத்திரத்துல எழுதி தரட்டுமா எப்ப கட்டுறேன்னு சொல்லிட்டு? நான் கட்டும் போது கட்டுறேன். இன்னும் லோன் டேட் எல்லாம் சொல்ல முடியாதுங்க. பணம் எப்ப வரும்னு நான் கடவுளா சொல்றதுக்கு? நான் பணம் கட்ட முடியாதுன்னு சொல்லல, சரியா? இவங்க நான் லோன் கட்டுறேன்னு சொல்லிட்டேன், சரிங்களா? நான் கட்டுறேன்னு தான் சொல்றேன். நான் உங்களுக்கு சேர்த்து கட்டி விடுறேன். இப்போ வேலை இல்ல. எப்ப கட்டுங்க? பணம் வர்றத என்ன தெரிஞ்சு வச்சுக்கிட்டா இருப்பாங்க? இப்போ வேலை இல்லைங்க, நான் பணம் கட்டுறேன்னு சொல்லிருக்கேன். கட்ட முடியாதுன்னு சொல்லல, சரிங்களா? இப்போதைக்கு பணம் கட்ட முடியாது. நான் கட்டும் போது உங்களுக்கு போன் பண்ணி சொல்றேன் நானு, சரியா? எப்ப கட்டுறீங்கன்னு சொல்ல முடியாதுங்க சார். அது பணம் இருக்கிறது வந்து சேனலை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபைனலா அந்த மணி அடிக்கிறத மட்டும் மறந்துடாதீங்க.